அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம பேர் அப்படியே நம்ம ப்ராடக்ட் நேம் எல்லாம் சொல்லிடுங்கண்ணா. என்னுடைய பேர் ஐயாசாமி. சரிங்கண்ணா. நாங்கள் ஈரோடு. நம்ம விம்மரா இயற்கை நோனின்னு சொல்லி நம்ம நோனி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதோட வந்து விம்மரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி இந்த கம்பெனியோடைய பேர். ஓகேங்கண்ணா. இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படி சொல்லிடுங்கண்ணா. இது சாப்பிட்றதுனால சர்க்கரை, ரத்த அடைப்பு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து தீர்வாக அமையுது. சரி. மொத்த நோய்க்கும் ஒத்த தீர்வாக அமையுது இந்த நோனி ஜூஸ் சாப்பிட்றதுனால. நம்ம ஈரோட்டு பக்கத்துலேருந்து அரசலூர் வந்து ஒரு 10 ஏக்கரில் நோனி சாகுபடி பண்ணியிருக்கிறோம். சரி. நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நோனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். சரிங்க. நம்ம 10 ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை விவசாயம் தான். நம்ம வந்து ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்துறதில்ல. 100% உள்ளது உள்ளபடியே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நோனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்த நோனி, இந்த வெண்ணொணாங்கிறது. இது வந்து சர்க்கரை, ரத்த அடைப்பு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி இருக்க கேன்சரு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து சரிசமமான ஒரு உணவாக இருக்குது. அதாவது அதை தீர்வு வரக்கூடிய மொத்த நோய்க்கும் ஒத்த தீர்வாக அமைகிறது வந்து இந்த நோனியில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய இயற்கையான சாறு தான் பயன்படுதுன்னு வச்சுக்கலாம். உலகம் ஃபுல்லாக பயன்படுது. சரிங்க. இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷமாக 1 லிட்டரு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 10வது வருஷத்தை முன்னிட்டு 12 மாதத்துக்கு ஒரு பேக்கப், ஒரு 4000 ரூபா கட்டிட்டோம்னா 12 மாதத்துக்கு மாதம் 1 லிட்டரு நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு, பொதுமக்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றோம். அந்த மாதிரி ஒரு பேக்கப் கொடுத்துட்றோம். இல்லை ஒரே 1 லிட்டர் மட்டும் வேணும்னா 500 ரூபா பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிட்றோம். நம்மளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 85 26 91 45 57 அந்த மாதிரி நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம அவங்க வீட்டு முகவரைக்கு அனுப்பிச்சி வச்சிட்றோம். இல்லாட்டி வாயில் ஊற்றி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படி விழுங்கிட்டு மறுக்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கே பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 15 வருஷமாக நம்ம சுகர் இருக்குது. 15 வருஷம் முதல்ல ஒரு 5 வருஷம் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த 10 வருஷமாக நம்ம வந்து ஒரு மாத்திரை கூட சுகருக்கு எடுத்துக்கிறதில்ல. இந்த நோனி மட்டும் காலையிலையுமே நைட்டுமே 15 மில்லி எடுத்துக்கிறோம். இது வந்து உடல்நிலையில் சமச்சீராக வச்சுருக்கு. இப்போ வெயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல்ல ஒரு 74 கிலோ இருந்தது, இப்போ 57 கிலோ தான் இருக்குது. நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்நிலை வந்து சமச்சீராக வச்சுருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் எடுத்து கொடுக்குது. தேவையில்லாத கொழுப்புகள் கரைச்சி கழிவை வெளியேற்றிடுது. அதனால வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நோனியை காலையில் ஒரு 15 மில்லி, நைட்டு ஒரு 5 மில்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல்நிலை சமச்சீராக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது. நமக்கு சுகர் இருந்ததுங்க. நம்ம ஒரு 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம்னா அவருக்கு மாத்திரை காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் வாக்கிங் தானே ஒரு காலையில் ஒரு 3 கிலோமீட்டர், சாயந்தரம் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு வந்து அரிசி சாப்பாடு இல்லாத சப்பாத்தி மற்ற உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளையாவது பழங்கள் சாப்பிட சொல்கிறாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி பழங்கள். அப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும் டைட்டாக இருக்க முடியாது. அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பசுமையிட புத்தகத்தில் வந்து நோனி வந்து சுகருக்கு வந்து அருமையாக தீர்வு பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதனால் வந்து நம்ம இந்த நோனி லைனுக்கு போனோம். அந்த நோனி பயன் இந்த 10 வருஷமாக நோனி மட்டும்தான் சுகருக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சுகருக்கெல்லாம் மற்ற எல்லா வியாதிக்கும் மொத்த நோய்க்கு ஒத்த தீர்வுங்கிற மாதிரி உடல்நிலை சமச்சீரை வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சத்துள்ள பழம்னா அந்த நோனி தாங்க. இருக்கிற லெவலில் பயிரிட்டுருக்கோம்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்து நமக்கு சுகர் இருந்தது. அதை எடுத்து நம்ம வந்து கிளியரானங்காட்டியது இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு கொடுக்கணும். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு 1800 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்கணும் மக்களுக்காக. நம்ம பயன்படுற மாதிரி இருக்கிற எல்லா மக்களும் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 10 ஏக்கரா பயிரிட்டு நம்ம இந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து உடல்நிலை வந்து சமச்சீராக இருக்குது. அது சர்க்கரை, ரத்த அடைப்பு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, இந்த மாதவிடாய் பிரச்சனை, கேன்சரு, இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, அப்புறம் அதிகம் பருமன் உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் உங்களுக்கு பள்ளி மாணவர்கள் ஒரு 5 வயசுக்கு மேற்பட்டவங்க சாப்பிட்டாங்கன்னா வந்து அதனோட ஞாபக சக்தியெல்லாம் அதிகப்படுத்துது. அண்ணா, இப்போ நோனி பயிரிட்டுருக்கீங்க. இப்போ இதை வந்து ஊடு பயிராக பயிரிடலாமா அல்லது தனியாக பயிரிடலாமா? தனியாகவே பண்ணிக்கிற பாருங்க. பாதி ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா தனியாக பண்ணிக்கிறோம்.
மறுக்க ஒரு 5 ஏக்கரா தென்னைக்களை பண்ணிக்கிறோம், தென்னை சோப்புக்களை பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த பழத்தை ஜூஸ் ஆக்குறதுக்கான வழிமுறைகள் எப்படின்னா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற காயெல்லாம் பறிச்சுக்கிறோம். இது வந்து பழுக்காது, பச்சையாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத வந்து பழுத்துறது. இப்படி பறித்து தண்ணியில் போட்டு அலாசி ஒரு ட்ரம்மில் கொண்டு போய் போட்டுறோம். ட்ரம்மில் கொண்டு போய் போட்டோன்னே ஒரு 10 நாளைக்கு வந்து அப்படியே வச்சிட்றோம். அப்படி தண்ணியாக வடிஞ்சிருது, தண்ணி மாதிரி வடிஞ்சிருது தான் ஜூஸ். மறுக்க அது நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணுறோன்னா அடுப்பில் எப்படி பாலெல்லாம் காய வைக்கிறாங்களோ பெரிய பால் பண்ணையில், அந்த மாதிரி ஒரு ட்ரம்மு வச்சு அதுக்கால இன்னும் தண்ணி ஊற்றி அதுக்கால இன்னொரு ட்ரம்மு வச்சு அதுக்கால ஒரு நோனி ஜூஸை ஊற்றி ஒரு 60 டிகிரியில் வெப்பப்படுத்துகிறோம். 60 டிகிரியில் வெப்பப்படுறதுல அந்த தீய பூஞ்சானங்கள்லாம் செத்து போயிடுது. மறுக்க அதை எடுத்து ஒரு 50 மில்லி தேன் கலக்கிறோம், ஒரு 30 மில்லி இஞ்சி சாறு கலக்கிறோம். ஏன்னா இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம எதுவுமே ரசாயன ப்ரிசர்வேட்டிவ் கலக்கிறதில்ல. அந்த தேனை இஞ்சி சாருமே ப்ரிசர்வேட்டிவாக மாறிடுது. இன்னும் ஏற்கனவே இது நோனி பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸே கெட்டு போகாது. இப்போ ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் போட்டோம்னா சாயந்தரம் குடிக்க முடியாது. ஆனால் இது 10 நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ட்ரம்லேயே இருக்கிறதுனால எது கெட்டும் போகிறதில்ல. இது வருஷ கணக்கில் தேன் மாதிரி கெட்டும் போகாது. இந்த நோனி அப்படின்றது எப்போ இருந்து நம்மகிட்ட புழக்கத்தில் வந்துருந்துச்சுன்னா எந்த காலத்துல இருந்து இருக்கு? இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. இப்போதான் அதிக பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதாவது மற்ற இது வந்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்ததுனால வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு இருக்குது. மறுக்க வந்து அது செத்துறது. மறுக்க நம்ம 2வது ட்ரிப் அது பயிர் விடணும். காய்கள் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு காய்க்கு. நான் இதை அப்படியே சாப்பிடலாமா இல்லை எப்படிங்கண்ணா? இதுதான் பழம், நல்ல பணத்தை கனிஞ்ச பழம். இதை உடைக்கிற பாருங்க. இது வந்து விதைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் இது வந்து சாப்பிட முடியாது, ஒரு டேஸ்ட்டோ மற்ற இது இருக்காது. அப்புறம் நாம் வந்து அளவாக தான் கொடுக்குறோம், டானிக் மாதிரி. காலையில் ஒரு 15 மில்லி, நைட்டு ஒரு 5 மில்லி. ஒரு பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லி கூட இருக்கலாம். அது 100 மில்லி குடிச்சோம்னா அதுக்கு பின்னாடி உடம்புக்கு வந்து அதான் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகு. அது அளவாக குடிக்கிறதே பெட்ரு. அப்போ ஜூஸாக எடுத்து நம்ம பயன்படுத்துகிறதா அது நல்லது. போய் பார்த்துடலாங்க எப்படி தயாரிக்கிறோன்னு சொல்லி முழு வீடியோவை பார்த்துடலாம். சரிங்கண்ணா. பறிச்சுட்டு வந்து போடுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அலாசிடுறா. அப்புறம் கொண்டு போய் பக்கெட்டில் இருந்து அப்படியே ட்ரம்மில் போடுறான். அப்படியே போயிருங்க பின்னாடி. ட்ரம்மில் போட்டு இங்கே மாதிரி இதில் பூரா எடுத்து கமுத்திடுற அப்படியே. சரிங்க. இது இப்போ டெமோக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாங்க. இதே மாதிரி நம்ம லைனாக கமுத்தி இருக்கிற மாதிரி இது ஏற்கனவே வந்து பழத்தை கொண்டு வந்து போட்டு அப்படியே கமுத்தி இருக்கிறோம். இது ஒரு 10 நாளைக்கு அப்படியே ட்ரம்மில் அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன். 10 நாளைக்கு வந்து அதனுடைய சாறு அப்படியே சொட்டு சொட்டாக வடிஞ்சிருது. 10 நாள் கழிச்சு எடுத்துடுறோம். இதில் அப்படியே சாறு வடிஞ்சிருக்கு பாருங்க. பத்து நாளில் எவ்வளோ லிட்டருங்கண்ணா கிடைக்கும்? 10 நாளில் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கிடைக்கும். எவ்வளோ பழங்கள்ண்ணா? எத்தனை கிலோ அல்லது எத்தனை பழங்களில் கிடைக்கும்? இது நம்ம ஒரு 30 கிலோ வரைக்கும் போடுவோம். 30 கிலோ வரைக்கும் போட்டோம்னா ஒரு 10 லிட்டர் அந்த ரேஞ்சு கிடைக்குங்களா? கிடைக்கும். 10 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு 10 இதை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகேங்க. பழத்தோடைய தன்மையை பொறுத்து, தன்மையை பொறுத்து இருக்கு. அப்புறம் இப்படி இந்த பாலெல்லாம் காய வைக்கணும் ஒரு ட்ரம்மு. சரிங்க. இப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் தண்ணி இருக்கு. ஓகேங்க.
தண்ணி ஊற்றிடுறா. ஓகே. அப்புறம் அதுக்கெல்லாம் ட்ரம்மில் வச்சிடுறா. படிச்சிட்றான். இது ஒரு டெமோக்காக கொஞ்சம் கம்மியாக ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் உள்ள தண்ணி இருக்குங்க. இந்த ட்ரையில் தண்ணி இருக்குது, உள்ளே வச்சுக்கிறா. இது எப்படிங்கண்ணா மூடி வைக்கணுங்களா இல்லை அப்படியே? இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம கம்மியாக தானே ஒரு 60 டிகிரியில் மட்டும்தானே பண்ணுறோம். அதனால் மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1 லிட்டருக்கு ஒரு 30 மில்லி இஞ்சி சாறு ஊற்றுற அப்படி அளவு எடுத்துன்னு வச்சுங்களேன். இந்த இஞ்சி சாறு வந்து ஒரு 60 டிகிரியில் வெப்பம் வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணுறோம். அதாவது வெப்பமணி இருக்குது, இதில் அளவு பார்த்துக்குறோம். இந்த 60 டிகிரி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த இஞ்சி சாறு வந்து கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு 30 இதில் வந்து இன்னும் 1 லிட்டருக்கு வந்து 50 மில்லி தேன் சேர்த்துறோம். ஏன் இதுக்காக தேன் சேர்த்துறோம் அப்படின்னா, இஞ்சி சாறு சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்தவித ரசாயன ப்ரிசர்வேட்டிவோ இந்த நோனிச்சாறில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல, கலக்கிறதில்ல. அதனால் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து இந்த இஞ்சி சாறும் இந்த தேனும் வந்து ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுது. இதனால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இந்த நோனி ஜூஸ் வந்து கெட்டு போகாத இருக்குது. அதை வந்து மறுக்க பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஹீட்டு வந்து கூலிங்கான முற்பாடு நம்ம 1 லிட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி அடைச்சிட்றோம். ஓகேங்கண்ணா. இந்த பாட்டில் வந்து எப்படிங்கண்ணா? இது வந்து சன்லைட் பாட்டில். ஓகே. அதாவது மெடிசன்ல எல்லாம் வந்து டானிக் எல்லாம் வருது இல்லைங்க, அந்த மாதிரி பாட்டில். ஓகே. இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றுறதுனால உங்களுக்கு அது கெட்டு போகாத இருக்குது. ஓகே. ஓகேங்க. அந்த பாட்டிலில் எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுருக்கலாங்கண்ணா? இது 1 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரை வந்து விம்மரா இயற்கை நோனின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுறோம். ஓகேங்க. இந்த ஸ்டிக்கர் தான் இதில் ஒட்டி இருப்பீங்க இல்லைங்களா? ஆமாம்மா, ஸ்டிக்கர் இதுங்க. இது வந்து மொத்த நோய்க்கு ஒத்த தீர்வாக அமையுது இந்த நோனி. நம்ம வந்து இந்த நோனி பார்த்திங்கன்னா முழுசாக 100% நம்ம இயற்கையான முறையில் ஓகேங்கண்ணா. நான் இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில், நம்ம ஊர் எல்லாமே சொல்லிடுங்க. இது வாங்கணும் அப்படின்னோம்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 85 26 91 45 57. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை இந்த நம்பருக்கு ஜிபே ஒரு 500 ரூபா பண்ணிவிட்டோம்னா 1 லிட்டர் நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். அதே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா 12 லிட்டரு 12 மாதத்துக்கு அந்தந்த தேதிக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். இது வந்து அதிரடி அப்புறம் மாதிரி 10 வருஷம் நம்முடைய நோனி ஜூஸு தயாரித்து 10 வருஷம் ஆகிறதுனால 1 லிட்ரு அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு 12 மாதத்துக்கு 12 லிட்ரு அப்படிங்கிற ஒரு பேக்கப் கொடுத்து 4000 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம 12 மாதத்துக்கு மாதம் 1 லிட்டர் அனுப்பிச்சுட்ருவோம். நன்றிங்கண்ணா. நன்றி.